வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐஞ்சிறு காப்பியங்கள் தலைப்பில் சூளாமணி இந்த காப்பியத்தோடைய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. சூளாமணி இந்த காப்பியத்தை எழுதினவர் தோலாமொழி தேவர். இவருடைய இயற்பெயர் வர்த்தமான தேவர். இந்த நூலில் 12 சருக்கங்களும் 2330 பாடல்களும் இருக்குது. இந்த நூலில் பார்த்திங்கன்னா பெருங்காப்பியத்துக்கான எல்லா இலக்கணங்களும் இருந்தாலும் இது சிறு காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. வடமொழியில் இருக்கக்கூடிய அருகத புராணம் இந்த நூலை தழுவி தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. உலகில் சூளாமணியாக இருப்பவர் கரம்ப நாட்டு மன்னன் பயாபதி. இவருக்கு திவிட்ட நம்பி விசய நம்பின்ற 2 பங்கல்கள் இருக்காங்க. ஜோதி மாலைன்ற பெண்ணும் இருக்காங்க. இந்த நூல் பெரும்பாலும் திவிட்டனை பற்றியே தான் எடுத்து சொல்லுது. இவன் விண்ணுலக மங்கையான சுயம் பிரபாவை மணக்கிறான். தன்னை கொல்ல வந்த மாயசிங்கத்தையும் வெல்றான். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், ஆணை துறப்ப திறக்க அரவு உழை ஆழ்குழல் நானவர் பற்று புது நாளும் ஒருவன் ஓர் தேனின் அழித்துளி நக்கும் திறந்தது மானுழ இன்பம் மதித்தண்ணி கொள்னி. இதோட பொருள் ஒருவன் மத யானை துரத்துது. அங்கன்னு தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆழமான கிணத்துல குதிக்கிறான். ஆனால் அந்த ஆழமான பாடஞ்ச கிணத்துக்கு கீழே கொடிய விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் படம் எடுத்து அவனுக்காக காத்துட்டுருக்கு. அப்போ அவன் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெலிசான கொடியை பிடிச்சிக்கிட்டு நடுவே தொங்குறான். அப்போது மேலே வந்தால் யானை மிதிக்கும், கீழே விழுந்தால் பாம்பு கடிக்கும். இந்த மாதிரி மரண பயத்தில் அவன் தான் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் மேலே ஒரு மரத்தில் உள்ள ஒரு தேன் கூட்டிலேருந்து சொட்டுற ஒவ்வொரு தேன் துளியும் அவன் ரசித்து மகிழான். அது அப்படியே ருசிச்சு. இதுதான் மனிதனுடைய நிலையற்ற வாழ்க்கையோட யதார்த்தன்றது தான் ஆசிரியர் தோலாமொழி தேவர் விளக்குகிறாரு. இதில் வாழ்க்கையோட தத்துவம் என்னென்னா, பிறப்பு முதல் இறப்பு வர மனிதனை சுற்றி நிறைய துன்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த நிலையில மனிதர்கள் சிற்றின்பங்களை தேடி தான் ஓடி அதே வாழ்க்கையோட பேர்வமாக கருதி மயங்குகிறாங்க என்றதை உணர்த்துறது தான் இந்த மாதிரி பாடல். இது மாதிரி நிறைய சிந்தனைக்குரிய பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கும் இந்த நூலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.